Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துகொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் 5 மாநில சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாடு ஏப்ரல் 23 நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. மேற்கு வங்கத்தில் 2 கட்டம், அது முதல் கட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு, 2வது கட்டம் நடக்க இருக்கு. 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரையில் பாஜக தீவிரமாக இருக்கு. மோடி உட்பட மூத்த தலைவர்கள் அங்கே பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிறாங்க. 5 மாநில தேர்தலை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? 5 மாநில தேர்தலில் பாஜகவுக்கு எப்படி இருக்கு, மாநில கட்சிகளுக்கு எப்படி இருக்கு? நீங்க கேள்வியிலேயே விசாலமாக கேள்வி கேட்டது போல கேள்வி கேட்கிற இந்த சூழல்ல கூட நம்ம நாட்டினுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் முகாமிட்டிருப்பது வெஸ்ட் பெங்காலினுடைய 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சார வேலையில. அப்போ முழு நேரமாக நம்முடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை உட்பட மேற்கு வங்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற சூழலில் முதல் கட்டத்திலும் சரி 2ஆம் கட்டத்திலும் சரி பெரிய ஸ்டார் ஸ்பீச்சர்ஸ் எல்லாரையும் இறக்கி அவங்க அந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. முதல் கட்ட தேர்தலினுடைய பரிசீலனை ஆங்கில தொலைக்காட்சி வழியாக பார்க்கின்ற போது இந்த முறை பிஜேபி முதலாவதாக, 2ஆவதாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான மம்தா பானர்ஜி வருவார்கள். இதுதான் பிஜேபியினுடைய டார்கெட்டட் ஸ்டேட். தமிழ்நாடு, கேரளாலாம் 2, 3 தான். ஆனால் அவங்க எதிர்பார்த்த அந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்த 90.12 அந்த வாக்குப்பதிவு முடிந்திருக்கிற இடம். இது எப்படி 90.12 கணக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகளை மேற்கு வங்கத்திலிருந்து அவங்க பங்களாதேஷ்லேருந்து வந்தவர்கள், வங்கதேசத்து ஆட்கள், இஸ்லாமியர்கள் என்று போன தேர்தலுக்கும் முந்தின தேர்தலில் டாக்குமெண்ட்டை கொடுக்காதவங்க என்ற அடிப்படையில் பல பேரை வெளியே தள்ளி தன்னுடைய முதல் இடத்தை பிடிக்கலாம் என்பது முதல் கட்ட வாக்குப்பதிவில் நிறைவேற முடியவில்லை என்பதுதான் ஆங்கில வர்ணனையாளர்களுடைய நேற்றைய இரவு கருத்து. அப்போ அதை முழுமூச்சா 2ஆம் கட்டத்தில் ஈடு செய்ய வேண்டும் என்றுதான் உடனடியாக பிரதம அமைச்சர் அங்கே போயிருக்கிறாரு. 2ஆம் கட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி வரும்? இன்னைய வரைக்கும் மேற்கு வங்கத்தை இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, டிஎம்சி முதலாவதாக, 2ஆவதாக போன சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரிகளுக்கு செல்வாக்கே இல்லாமல் 0 என்று இருந்தது, இந்த முறை மாற்றப்படும். 3ஆவதாக காங்கிரஸ், 4ஆவதாக பிஜேபி என்றுதான் முதல் கட்ட தேர்தலில் ஆங்கில கட்டுரையாளர்களுடைய கருத்து வந்திருக்கிறது. இது பிஜேபி எதிர்பார்த்ததை விட தான் செலவு செய்து மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம் செய்தும் கூட அது நடக்கவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கிறது. அந்த ஆதங்கத்தை அவங்க 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் செய்வாங்க. கேள்வி கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி இருக்கிறதுலையே பேசப்படக்கூடாத தேர்தல். பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட அந்த லாட்டரி குடும்பம் 3 கட்சிகளை தனக்குள் முழுங்கி விட்டது என்றுதான் கருத்து கணிப்பு அங்கே வருது. ஒரு லாஸ்பேட்டை என்ற தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குக்கு கிட்டத்தட்ட 28,500 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாய் வரை அந்த மார்ட்டின் குடும்பம் செலவு செய்திருக்கிறார்கள் என்பது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாண்டிச்சேரியில் சுத்தமாக செயல்படவில்லை என்ற நிலைக்கு கொண்டு போயிருக்கிறது. இது யாருக்கு லாபம்னா, காங்கிரசுக்கு எதிர்ப்பு, என்ஆர் ரங்கசாமிக்கு, என்ஆர் காங்கிரசுக்கு பிளஸ். என்ஆர் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ரங்கசாமியையே டம்மி முதலமைச்சராக வைத்துக்கொண்டு பிஜேபி முதல் முறையல்ல 2ஆம் முறையும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க கனவு என்னன்னா, பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமச்சிவாயம் முதல்வர், அகில இந்திய கவர்னராக ஏதாவது ஒரு இடத்துல ரங்கசாமியை அமர வைப்பது, காங்கிரஸை இல்லாமல் செய்வது, இதுதான் அவங்களுடைய டார்கெட். ஆனால் அது நிறைவேறவில்லை. வாக்குகள் பிரிப்பு, நிறைய செலவு, எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடின்மை, இதெல்லாம் சேர்த்து என்ன ஆகி போச்சுன்னா திமுகவை அவங்களால வீழ்த்த முடியவில்லை. காங்கிரஸ்ல அந்த கூட்டணி பிளவை பயன்படுத்தி ஒரு வெற்றியை உறுதிப்படுத்த முடிந்திருக்கிறது. இப்போ பாண்டிச்சேரி எப்படி வரும்னு சொன்னா, மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி, பிஜேபி ஆதரவு. விசிலினுடைய தாக்கம் பாண்டிச்சேரியில பணத்திற்கு முன்னால் இல்லாமல் போய்விட்டது. இதான் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் நேற்றைய ஆங்கில
பேச்சாளர்களுடைய கருத்தை நான் கேட்டேன். அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, 3 கருத்து கணிப்பு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2ல் 87, 91 என்று இடதுசாரிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 2 முறை தான் இடதுசாரிகள் இருந்துட்டாங்களே, 3ஆம் முறை எதற்கு என்ற ஒரு சிந்தனை மேலோங்கி கேரளாவினுடைய தன்மை காங்கிரசுக்கு வாக்களிப்ப வாய்ப்பு இருக்கிறது. 140 தொகுதி தான் மொத்தம். 77, 79 2 கருத்து கணிப்பு காங்கிரஸுக்கு ஆதரவா சொல்லியிருக்காங்க. அப்போ 77, 79 இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ், 85க்கு மேல இருக்கக்கூடியதை வச்சு லெப்ட். இது 2 தவிர பிஜேபிக்கு அந்த ஐஜியை கொண்டு வந்து பிஜேபியில இறக்கி பெண்களை மிகப்பெரிய முக்கியமாக அந்த சபரிமலை விஷயத்துல மற்றதுல பேச வச்சு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தும் பிஜேபி உள்ள போக முடியாத நிலையில் தான் அங்க இருக்கு. அப்போ கேரளாவை பொறுத்தவரை காங்கிரசுக்கும் சம வாய்ப்பு, கேரளாவில் உள்ள இடதுசாரிகளுக்கும் 3வது முறை வாய்ப்பு வருவதற்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம மாநிலத்துக்கு வந்துருவோம். நம்ம மாநிலத்துல வாக்குப்பதிவுக்கு முன் பரபரப்பாக எந்த விதமான சட்டம் ஒழுங்கு மீறலும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு பாரபட்சமாக நடந்தாலும் கூட திமுக தலைமையிலான அந்த அரசு அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காம நிதானமாக கையாண்டு அமைதியான தேர்தல் தமிழ்நாட்டில் முடிந்திருக்கிறது. வாக்குப்பதிவு 67%, 69% தானே சார் தமிழ்நாட்டில் வரும். ஏன் 84 வந்தது? இது விஜயினுடைய வருகையினால் 2 போட்டி என்பது 3 போட்டியாக மாறி, எலெக்ஷன் ஓட்டு போடுற வரைக்கும் இவங்க 4 போட்டின்னு சொன்னாங்க, நாம் தமிழர் கட்சியை சேர்த்து. இப்ப நாம் தமிழர் கட்சி ஃபீல்டுக்குள்ள இல்லை. இப்ப இந்த மும்முனை போட்டி என்பது வந்திருக்கிறதுனால விஜயை பார்த்து பெரும்பகுதியான ஆட்கள் வாக்களிக்க வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு பிரம்மையை மீடியா உருவாக்குறாங்க. காட்சி ஊடகங்கள்ல ஒரு சில ஆட்கள், குறிப்பா மணி போன்றவர்கள் மாற்றி மாற்றி பேசுவதனால இதுல ஒரு பெரிய தவறான புரிதலை மக்களுக்கு உருவாக்கி இருக்காங்க. ஆனா கணக்கு கரெக்டா சொல்லிட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து எடுத்தது எத்தனை வாக்குகள்? எஸ்ஐஆர் மூலம் நீங்கள் தள்ளிய வாக்குகள் 91 லட்சம், 24 லட்சம் ரீஎன்ட்ரி ஆயிடுச்சு. மீதி உள்ள 70 அல்லது 69 லட்சம் பேரை நீங்க நீக்கிருக்கீங்க. நீக்கினது போக நமக்கு 5 கோடிக்கு மேல வர வேண்டிய வாக்குகள் 4 கோடியாக குறைந்து விட்டது. இந்த மொத்தமா இருந்ததுல பர்சன்டேஜ் பார்க்கும்போது தான் இந்த பர்சன்டேஜ் வருதே ஒழிய ஒரு பெரிய வாக்குப்பதிவுக்கு எல்லாரும் தயாராகி வந்திருக்கிறார்கள் என்ற பிரம்மை உண்மை அல்ல. ஒருபடி மேல போங்க, இந்த ரீ ஆடட் இருக்குல்ல 26 லட்சம் பேர், அவங்க எல்லாம் என்னன்னா, நாம இந்த முறை ஓட்டு போடலன்னா மீண்டும் ஒரு எஸ்ஐஆர் ஒன்றிய அரசு கொண்டு வந்து நமக்கு வாக்கு இல்லாமல் செய்து விடுவார்களோ என்று அவங்களுக்கே ஒரு அச்சம் உருவாகி ரீஎன்ட்ரி ஆனவங்க பூரா வாலண்டியரா ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ சரியான 6.7% இன்க்ரீஸ் மட்டும்தான் வாக்குப்பதிவில் தமிழ்நாட்டில் முன்னேற்றமே ஒழிய ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை. சரி, திமுகவுக்கு சாதகமாக இந்த வாக்குகள் பதிவு கொண்டு வந்து கொடுக்குமா? அண்ணா திமுகவுக்கு கொடுக்குமா? பிஜேபி நிலைப்பாடு என்ன? பிஎம்கே நிலைப்பாடு என்ன? சீமான் நிலைப்பாடு என்ன? விஜய் நிலைப்பாடு என்ன? இத ஒரு காட்சி ஊடகத்துல ஆங்கிலத்துல பேசக்கூடிய பிரபலமான ஒரு பேச்சாளர் தெளிவா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாட்டிற்கு கிடைத்த அங்கீகாரமாக இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். 2வது, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற போட்டியை மட்டும்தான் தேர்தலாக தமிழகம் பார்த்திருக்கிறது. அன்புமணியினுடைய பிஎம்கே தொகுதிகளை கடைசி வரை அதிமுக கூட்டணியில் அன்புமணி இணைந்தாரே ஒழிய அதிமுக அன்புமணியோட சேர்ந்து பிரச்சாரம் செய்வதில் தீவிரம் காட்டவில்லை. கடைசி நாள் ராமதாசனுடைய அறிக்கை அன்புமணிக்கு பேரிடியாய் விழுந்தது. சௌமியாவுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு தருமபுரியை அதர்மபுரியாக மாற்றும். இந்த 18 அல்லது 28 தொகுதிகளில் ஒரே ஒரு ஆள் ஜெயிச்சாலும் பிஎம்கே என்பது தியாகத்தால் விளைந்த கட்சி, அது அன்புமணியினுடைய பலனுக்காக மாறிவிடும். ஆகவே வாக்களிக்காதீர்கள் என்று ராமதாஸ் சொன்ன செய்தி ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்டை அதிமுக கூட்டணிக்கு உருவாக்கி இருக்கிறது. இதெல்லாம் அமித்ஷாவினுடைய பார்வைக்கு என்ன போயிருக்குன்னு சொன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணியில் கடைசி நேரத்தில் அதிமுகவாலும் பிஎம்கவாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவு திமுகவுக்கு கூடுதல் இடங்களை பெற்றுக் கொடுத்துவிடும்.
இதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய நிலைப்பாடு. வாக்காளர்கள்கிட்ட எடுத்த சர்வே என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இதே ஆட்சி தொடரட்டும். அஜித் போன்றவர்கிட்ட போய் கேட்கும்போது கூட எதற்காக மாற்றம் அப்படின்னு அவர் ஆங்கிலத்தை கேட்டிருக்காரு. அதுதான் நோ நீடுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா காட்சி ஊடகங்கள் அதை பலவேறு விதமாக திருச்சி பேசி அவரே நொந்து போற அளவுக்கு அந்த பரபரப்பு செய்திகளா காட்சி ஊடகங்கள் அதை மாறி இருக்கு. பெரும்பகுதியான விஐபிக்கள் உட்பட திமுக ஆட்சிக்கு எந்த பாதகமும் இல்லாமல் அவர்கள் எதிர்பார்த்த அந்த 200 வரவில்லை என்றாலும் 160 179 வரை அவர்கள் கூட்டணி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். சரி, இப்ப 2ஆம் நிலையில் அதிமுகவா 3ஆம் நிலையில் அதிமுகவா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அவர் தெளிவா பதில் சொல்றாரு, விசிலுக்கு வந்திருக்கக்கூடிய வாக்குகள் 3ஆம் நிலையில் ஒரு பெரிய தாக்கத்தை குழந்தைகள் மூலமாக வாக்களிக்க செய்யற ஒரு இது பெரிய எடுபட்டு இருக்கு. அதாவது தாத்தா பாட்டிகள் ஓட்டு போட்டிருக்காங்க, அம்மா அப்பாக்கள் குழந்தைகளுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க என்ற ஃபேக்டர் உருவாயிருக்கு. அது வயலேஷன் ஆஃப் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்டா இருந்தாலும் கூட 3வது நிலையில் விசில் தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்துகின்ற வகையில் கடைசி நேர பிரச்சாரம் விஜய்க்கு கை கொடுத்திருக்கிறது. விஜய் வேட்பாளர்கள் லிஸ்ட்லேயே 2 பேரை தவிர மீதி யாருமே வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதுல முதல் ஆளா இருக்கக்கூடிய நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அவர் முன்னாள் அமைச்சர் இருக்கார் பாருங்க, அவருக்கு கடைசி நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய பிரஷரை கொண்டு போய் அங்க கொடுத்து, அதிமுகவும் அங்க ஒரு பிரஷரை கொடுத்து அவர் வெற்றியை இழக்க செய்ய வேண்டும் என்று கடைசி நேரத்துல எல்லா தடைகளையும் மீறி செயல்பட்டிருக்காங்க. அப்போ முதல் நிலையில் திமுக, 2ஆம் நிலையில் அதிமுக கூட்டணி, பிஜேபியில முக்கியமாய் சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் எல்லோருக்கும் வெற்றி என்பது சாத்தியமில்லாத நிலைக்கு தான் பேசப்படுகிறது. ஏன்னா அவங்களே போய் தமிழிசை சவுந்தரராஜன் கடைசி நேரத்தில் போய் ஒரு இடத்துல தகராறு பண்ணது. நயினார் ராஜேந்திரன் பல இடங்களுக்கு ஆட்களை போய் ஓட்டு கேட்காம இருந்தது. அப்போ பிஜேபியில ஒரு ஒற்றுமையின்மை அல்லது செயல்பாட்டில் கோளாறு. இந்த வகையில் அந்த கூட்டணி பிரிந்து போயிருக்கக்கூடிய சூழல்ல 2ஆம் முறையாக திமுக கூட்டணியே இந்த 2026 தேர்தலை சரியாக கையாண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்கும் என்றுதான் தகவல் சொல்லப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற ஒரு கேள்விக்கு பதில் அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஜெயரஞ்சன் அவர் பேட்டி கொடுக்கும்போது, கூட்டணி கட்சிகளினுடைய பிரச்சார தன்மையில் முதல்வர் காட்டிய நெகிழ்ச்சியான ஆட்டிடியூட் கூட்டணி கட்சிகளினுடைய எல்லா வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்யும் என்று அவர் சொல்லியிருப்பது பொருத்தமாக அமைஞ்சிருக்குது. அதனால இந்த முறை 2026 இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று இதுவரை வந்த தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. நிறைய விஷயம் குறிப்பிட்டீங்க. அந்த 5 மாநில தேர்தலை குறிப்பிடும்போது மேற்கு வங்கத்தை பற்றி பேசும்பொழுது பிஜேபியுடைய வியூகம்லாம் தோல்வி அடையும். அங்கே திரிணாமுல் காங்கிரஸ், அதுக்கப்புறம் இப்போ இடதுசாரிகள் மீண்டும் எழுச்சி வராங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் தான் பாஜக அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. மோடி நேற்று கூட அந்த வாக்குறுதிகள் பார்க்கும்பொழுது பெண்களை மையப்படுத்தி ஒரு 10 வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்குறுதிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வங்கி கணக்கில் மாதந்தோறும் 3000, வருஷத்துக்கு 36,000, பட்டப்படிப்பு மேற்கு கொள்ளும் மாணவிகளுக்கு உதவித்தொகை 50,000, கர்ப்பிணி பெண்களுக்கு தலா 21,000, ஊட்டச்சத்துக்காக தலா 36,000, பெண்களுக்கு தொழில் தொடங்க 20 லட்சம் வரைக்கும் கடன், பெண் குழந்தைகளுக்காக திட்டம், சோனியா சம்ருதி யோஜனான்னு திட்டம், இந்த மாதிரி பல அறிவிப்புகள். ஆட்சி அமைத்ததும் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் தடுக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும், மகளிர் போலீஸ் அமைப்பு உருவாக்கப்படும், மேற்கு வங்க காவல்துறையில் பெண்கள் அதிக அளவில் சேர்க்கப்படுவாங்க. குறிப்பாக பெண்கள் வாக்குகளை மையப்படுத்தி 10 வாக்குறுதிகள். இது பாஜகவுக்கு வலு சேர்க்காதா? பிஜேபியினுடைய இந்த அறிக்கையை அப்படியே நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு தமிழ்நாடு விமன் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ அப்படின்னு போடுங்களேன், தொகை மாறுபடும். தமிழ்நாடு அறிவித்த டீம்ஸினுடைய பெயரை தவிர தொகைகள் மாறுபாடு. இது ஏன் இந்த நேரத்தில் அவர் சொல்றாரு? ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஎம் உடனடியாக பதவியிலிருந்து எடுக்க வேண்டும்னு 734 பேர் கையெழுத்து போட்டு மனு அவர் பேசும்போது, இந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தத்தில் பேசியதில் அந்த மகளிர் இடஒதுக்கீடு சமாச்சாரத்தில் வயலேட் பண்ணி எதிர்கட்சிகளை பேசிய விதம், தேர்தல் கான்ட்ராக்டினுடைய ரூல்ஸை மீறி செயல்பட்ட விதம் என்று குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப அவர் செய்திருக்கிறதும் அந்த 2ஆம் குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிறது. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, போன தேர்தல் 152 இடத்துல நடந்த தேர்தலில் பிபி, அதாவது பெண் செழிக்க காளி வேண்டும்,
வங்கம் செழிக்க காளி, பெண் செழிக்க மம்தா. இதான் வங்கத்துல காளிக்கு மேல ஒரு மரியாதை உண்டு. ஸோ அந்த காளி சிலை வழிபாட்டுக்கு மம்தாவை ஈக்குவல் பண்ணி டிஎம்சி செய்த பிரச்சாரத்திற்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியவில்லை. இந்த ஈடு கொடுக்க முடியாம யாரெல்லாம் இப்ப நீங்க வந்து பிஜேபியில் இருக்காங்களோ இவங்க முன்னாள் டிஎம்சி, நம்முடைய மம்தா பானர்ஜியினுடைய லீடர்ஸா இருந்தவங்க தான் பிஜேபியில் இருக்கிறாங்க. இப்ப அவங்கள கையில வச்சுக்கிட்டு இந்த 2ஆம் தேர்தலை நம்ம எப்படி சந்திப்பதுன்னு யோசிக்கும் போது பெண்களுடைய வாக்குகளை கவருவதற்காக இந்த சலுகை அறிவிப்பு, இது ஏற்கனவே மகாராஷ்டிரால அவங்க கடைபிடிச்ச கொள்கை, பீகார்ல அவங்க கடைபிடிச்ச கொள்கை, பெண்களுக்கு அட்வான்ஸா பணத்தை போடுறேன்னு சொல்லி அந்த பணம் வந்து ஆம்பளைங்களுக்கு போய் எங்கெங்கெல்லாம் ஓட்டு வரலையோ அங்க 10,000 ரெக்கவர் பண்ணதை மேற்கு வங்கத்துல எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. மேற்கு வங்கத்துல எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணதுனால இவர் தேர்தல் நேரத்தில் நமக்கு வாக்குறுதிகளை தராத ஒழிய பெண்கள் மீது உண்மையான அக்கறை இல்லை. அதை அவங்க எப்படி கவுண்டர் பண்றாங்கன்னா, இதுவரைக்கும் பிஜேபி அறிவிச்ச எந்த பெண் முதலமைச்சரும் மோடியால் நியமிக்கப்படவில்லை. 2 முதலமைச்சர், வசுந்தராவ் சிந்தியா, அப்புறம் குஜராத்ல ஒரு அம்மா, இவங்க 2 பேருமே வாஜ்பாயை நியமிச்சது. வாஜ்பாய்க்கு அப்புறம் 21 மாநிலங்களுடைய ஆட்சி பொறுப்பு இவங்க கைக்கு வந்தும் 30% சொன்னா ஒரு 8 அல்லது 9 பெண்களுக்கு முதலமைச்சர் கொடுத்திருக்க வேண்டும். ஏன் மோடி பெண்களுக்கு அதை கொடுக்கவில்லை? அவர் பேசுவது வாக்குகளுக்காக பெண்களிடம் என்ற பிரச்சாரம் மேற்கு வங்கத்தில் எடுபட்டிருக்கு. அதனால இப்ப கடைசி நேரம் பெண்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குற நீங்க சொல்றீங்க. நிர்மலா சீதாராமன் வச்சிருக்கிறாரு. ராகுல் காந்தி எதிர்த்து அமேதியில போட்டிட்டாங்களே சுமித்ரி இரானி, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. கங்கனாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு நீங்க சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்களா? இல்ல, வாய்ப்பு கொடுக்கலன்னு இல்ல, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர்கள் எதிர்பார்க்கிற பெண்கள் அல்ல. இப்ப நீங்க பெண்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறது சாமானிய பெண். ரங்கனா ராவத் சாமானிய பெண் அல்ல. சினிமாவில் பிஜேபியை வாழ்த்தி பேசியதற்காக 260 கோடி ரூபாய் சம்பளம் பெற்ற ஆளு, 260 கோடி ரூபாய் சம்பளம் பெற்ற ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பிஜேபிக்கு வச்சிருக்கிறது ஸ்டார் வேல்யூ. இந்த டென்னிஸ் விளையாடுவான் பாருங்க பயஸ், அந்த லேண்டர் பயஸ், அவனை கடைசி நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. கேரளாவில் ஓடின அந்த கேரள பெண்ணு நியமன உறுப்பினர் ராஜ்யசபா கொடுத்தது. ஸோ ஸ்டார்ல பெண்களை கொண்டு வருவதற்கும் பெண் அமைச்சர்களை நிர்மலா சீதாராமன் போடுற வச்சதுக்கும் மோடிக்கும் சம்பந்தம் உண்டு. அது வந்து இந்த பொருளாதாரத்தை ஏமாற்றுவதற்காக. ஆனால் சாமானிய பெண்களுக்கு நீ ஏன் முதலமைச்சர் கொடுக்கலன்னு ஒரு கேள்வியை நாடாளுமன்றத்திலேயோ மற்றதுலயோ கேட்டா 21 முதலமைச்சர்ல நீங்க 2 பேருமே வாஜ்பாயை நியமிச்சது. நீங்க உங்க பெண்களை முதலமைச்சராக கொண்டு வந்தீர்கள் என்ற கேள்வி எலெக்ஷன்ல எடுபடுது. பேசும்போது தமிழ்நாடு பத்தி குறிப்பிடும்போது குறிப்பா பாமக அதிமுக பத்தி பேசுனீங்க. அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. மேலும் சில அதிமுக வேட்பாளருக்காக பிரச்சாரமும் பண்ணியிருக்கிறாரு. அந்த அப்போ அது வந்து அதுக்கு அதே மாதிரி அந்த அதிமுகவும் பாமகவுக்கு களத்தில் வேலை செஞ்சிருப்பாங்கல்ல. பாமக நிலைமை அவங்களுக்கும் தெரியும்ல. தெரிஞ்சுதானே கூட்டணி அமைச்சார் எடப்பாடி பழனிசாமி. இல்ல தமிழ்நாட்டினுடைய அதிமுக தேர்தல் வியூக அமைப்பாளர்களுடைய டிராவல் அப்படியே எடுங்க. நீங்க அன்புமணி ராமதாஸ் போய் ஏடிஎம்கேக்கு பேசினது அதிகம், ஏடிஎம்கே போய் அன்புமணிக்கு பேசியது பர்சன்டேஜ்ல குறைவு. ஏன்? எந்த கட்சி போய் அதிகமா வாக்கு கேட்கணும்? ஸ்டாலின் போய் எல்லாருக்கும் கேட்கிறாரு. பெரிய கட்சி எல்லாருக்கும் போய் கேட்கணும். அதிமுக பெரிய கட்சி, அந்த பெரிய கட்சி அன்புமணி ராமதாஸுக்கு ஓட்டு கேட்க வேண்டும். ஆனால் அன்புமணி ராமதாஸ் இங்க வந்து கேட்பது அதிகமாகவும் இவரு அங்க போய் கேட்பது கம்மியாகவும் இருந்தது. அது என்ன ரீசன் நான் சொல்றேன். ஏடிஎம்கே தொகுதி கொடுக்கும் போதே தனக்கு எங்க சிக்கல் இருக்குதோ சிக்கல் இருக்கிற இடத்த கூட்டணி கட்சிக்கு கொடுப்பதில் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி சரியாக கையாண்டு தன்னுடைய ஆட்களை பாதுகாத்துட்டார். இதுதான் நடுநிலையாளர்களுடைய கருத்து. நீங்க அன்புமணி ராமதாஸுக்கு கடைசி நேரத்துல நம்முடைய ராமதாஸ் இப்படி அறிக்கை விடுவார்னு அவரும் எதிர்பார்த்துக்க மாட்டாரு, நாமளும் எதிர்பார்க்கல. என்னன்னா அவர் ஒரு சசிகலாவோட ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு பிரச்சாரம் நடந்து அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைச்சோம். அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. என்ன பண்ணாரு? பவுண்டர்னுடைய மூலமாகவே அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. அவருடைய முதல் கோரிக்கை என்னன்னா, என் மகன் போட்டிருக்கிற எல்லா தொகுதிகளையும் தோற்கடிக்க செய்யுங்கள். நீங்க அந்த அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட வேணான்னு அவர் சொல்லவே இல்லை. என்னுடைய மகனால் உருவாக்கப்பட்டிருப்பது பிஎம்கே அல்ல, அந்த ஆட்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அவர் பவுண்டர் சொல்லும் போது அது அதிமுக கூட்டணிக்கு ஒரு வலுவை குறைக்கும். அந்த வலு குறைந்தது இந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக மாறுகிறதுன்னே சொல்றாங்க.
6000 வாக்குகள் வித்தியாசத்துல 5000 வாக்குகள் வித்தியாசத்துல 38 தொகுதிகள் போன முறை இருந்தது. அதுல இது மாற்றுமோன்ற அச்சம் இருக்கு. அப்படி ஒரு 10 தொகுதி வெளியே போயிடுச்சுனாலே அதிமுகவுக்கு ஏற்கனவே இருந்த 77 என்ற நிலை கீழே போயிடும். 50, 55 அது அதிமுக எடுத்த முயற்சிக்கு மிகப்பெரிய பலவீனம். ஆக அவரை உள்ள கொண்டு வந்து நமக்கு ஒரு பெரிய பேர்டனா மாறிடுச்சு, சுமையா மாறிடுச்சுன்றதுதான் இன்னைய அரசியல் ஆய்வாளர்களுடைய பார்வை. இன்னொன்று வாக்கு சதவீதத்தை பற்றி சொன்னீங்க. 3 கட்சிகள் திமுக, அதிமுக, தாவேகாவும் புதுசாக வந்திருக்க தாவேகாவில் இருக்கிற செல்வாக்கு மிக்க பணபலம் கொண்ட வேட்பாளர்களும் காசு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் அந்த நிறைய பேர் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தாங்க அப்படிங்கிற ஒரு பேசுபொருளும் இருக்குது. இப்போ பல தொகுதிகள் எப்படின்னு தெரியல, ஆனால் காசு கொடுக்கறது 1 and 2 தான். பெரும்பகுதியான 234 தொகுதிகளிலும் நமக்கு கிடைச்ச தகவலின்படி பார்த்தீங்கன்னா அதிமுக 2 ரவுண்டு முன்னாலேயே தன்னுடைய பண விநியோகத்தை ஆரம்பிச்சாங்க. எங்கெங்கு நமக்கு வாக்கு பலம் இல்லையோ அந்த பகுதிக்கு திமுக கூட்டணி அந்த கடைசி நாளுக்கு முந்தின நாள் பண விநியோகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய செக்கிங்கோ மற்றதோ எதுவும் நடக்கல. எவ்வளவு ரூபாய் எடுத்துன்னு போனானோ அந்த ரூபாயை பூரா மக்களுக்கு கிடைக்க செய்வதற்கு எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வேலையை நிறுத்தி கொண்டதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். சர்வசாதாரணமாக ஓப்பன்லேயே 2 பேருமே செஞ்சாங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்போ செங்கோட்டையன் இருக்கிற தொகுதியில, ஆதவ் அர்ஜுனா இருக்கிற தொகுதியில, அப்படி ஸ்டார் இருக்கிற தொகுதியில தாவேகா கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனா தாவேகாவுக்கு பதிவான வாக்குகள், இளைஞர்களின் வாக்குகள், அது குடும்பத்துல குழந்தைகள் மூலமா வந்திருக்கக்கூடிய ஒரு தாக்கம்னு கூட ஒரு கருத்து நிலவுது. சரி சார், என்ன நடக்குதுன்னு 4ஆம் தேதி பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.